தன்னைத்தான் அறியணும் தன்னைத்தான் அறியணும் தன்னையும் தனக்குள்ளூர் ஆதார தலவனையும் கண்டையானால் பெண்ணைய தலைவந்தானாய் தர்மமா பிறப்பு தீர்வான். உன்னை நீ அறிவாயாகி உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்ன நீ கேட்கையாரு எது உபதேசித்தேனே. அப்படியே தன்னைத்தான் அறிய வேணும். இத்தனை நூல்கள் சொல்லுவது நான் சொல்லுவதல்ல, 4 வேதம், 6 சாத்திரம், 10 புராணம், அதெல்லாம் 1138 உபனிஷத்துக்கள். அத்தனை உபனிஷத்துக்களும் இத்தனை வேத புராணங்களையும் சொல்லுவோம் நான் சொல்ற இடத்தை. அப்பத்தான் அது உண்மை. அது அல்லாதபடிக்கு நாமளும் மட்டும் சொல்லிட்டா பத்தாது. நம்ம காலம் நாம கடவுள்னு தொட்டு கும்பிட்டா பத்தாது. மக்கள் நினைக்கணுமே, அப்படி வல்லாரும் சொல்லணுமே. எப்ப எழுதுறது? ருக்வேதம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்குது, யசுர்வேதம் தத்துவசி சொல்லுது, சாமவேதம் நீ அதுவானாய் அப்படிங்குது, அதர்வண வேதம் அயம் ஆத்மா பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சொல்லுது அதர்வண வேதம். அப்ப இந்த 4 வேதம் 4 வழி சொல்லுது. இந்த 4 வேதங்களையும் ஒன்றாக சேர்த்து சொல்லுவது ஒரு வாக்கியம், மகா வாக்கியம். அந்த வாக்கியம் என்ன சொல்லுது? 4 வேதங்களின் முடிவாயுள்ள மகா வாக்கியாத்த செல்லியமானா வித்யானந்த ஐக்கியஸ்வரூபமானா நிரவசியானந்த சாட்சாத்கரமே தாமென கூறியதாம். நீதடா அப்படின்னு சொல்லுது. 4 வேதம் உன்னத்தான் சொல்லுது. நீதாண்டா கடவுள், உன்னோட கடவுளே சொல்லுதே. நினைச்சு பார்த்தையா? சிந்திச்சு பார்த்தையா? வேதத்தை படிச்சு என்ன பண்ணுவ? வேதத்துல உட்பொருள் என்ன கண்டா? வேதத்திலே வேத பொருள் என்ன அது என்று வேதம் கலந்தான் மெய்ப்பொருளை போத பொருள் இன்னாதென்று போதனை செய்யும் அந்த பூரண சர்க்குரு தாழ்வடு வணிந்த அடுபாம்பே அடுபாம்பே இந்த அடுபாம்பே சிவன் சீர்வாதம் கண்டுதலிந்த அடுபாம்பே. செய்விளக்கு கொண்டு தேசத்தில் அலையாமல் மெய் விளக்கை மெய்யில் கண்டு கொண்டு மெய்யுள் அறிந்தவருக்கு செய்விளக்கும் கைவிளக்கும் காற்றுப்பட கெட்டதம்மா. செய்யும் செய்கையெல்லாம் செய்து முடித்தோர்க்கு வைய வினை என்ன செய்யும்? வல்வினையும் நில்லாது போய்விடும். வரும் வினையும் சொல்லாமல் வழிபார்த்து போனதம்மா. திருநிலை பதிமேல் இருப்பவளே, தேசம் முழுவதும் நிறைந்தவளே, கோசம் மனை குகைவாள் கோமலமே, பாச வினை போக்கி பார்த்துடல் வேண்டுமம்மா. சரியை கிரியை யோகம் தள்ளி மனம் மேலே நின்று தியானம் செய்தவர்கள் நித்தியமடைந்து முத்தரென பேர் பெற்று வாழ்வாரம்மா. நூலின் மனம் வைத்து காலமெல்லாம் பார்த்து அழுதாலும் கோல மனத்தாலை என்றுமே கொசு அளவு காண்பதில்லை மனமே. குண்டலி கனல் ஒளியில் கூடியிருந்த உனை கண்டு மனமாறு உண்டு பசி தீராமல் பார் முழுவதும் தேடி பலனற்று போனதல்லால் உன்னை பார்க்க மறந்தவர்கள் பல கோடியம்மா. எட்டும் வரை துன்பம் என்றும் எட்டை விட்டால் பேரின்பம் என்றும் கிட்டியவர்கள் சொன்னார். உன்னை தொட்டு மறந்தார்க்கு சுகம் ஒன்றும் இல்லையம்மா. உச்சி பனையேறி உயர்ந்த மது இறக்கி தித்திக்க உண்ணாமல் திகட்டுதென்று வைத்தோர்க்கெல்லாம் உன் சித்தி முத்தி இல்லையம்மா. தொச்சம் பிறவி இல்லை, தொட்டவினை ஒன்றுமில்லை, கிட்டி வரும் ஞானம் கிட்டிவிட்டால் சொர்க்கம் அம்மா. திருவண்ணாமலை மீது தீப ஒளி கண்டு மறுவா மனம் கொண்டு மரகதி அறிந்து தீரா மனம் வைத்து தினம் பூஜை செய்ததற்கு சேரா கதியலுக்கும் திரும்ப செனியாரம்மா. திவிதம் அத்விதமாம் அதை துறந்து மனம் அறிந்தால் மறந்தது சென்மம் அம்மா. பிறந்தது ஞானம் என்று பெரியோர் உரைத்தாரம்மா. அம்பலவாணியே மாதேவி எனக்குள் அருளளித்து காப்பாயம்மா ஸ்ரீதேவி. ஆயக்கலை ஞானமெல்லாம் தந்து அன்பருக்கு அருளமுது அளிக்கும் உமாதேவியே. நமஸ்காரம்.